நான் என்ன நடக்கணும்னு எதிர்பார்த்தனோ அது நடந்துருச்சு. தொழிலாளிங்க சம்பளம் ஏத்தி கேட்டாங்க. கார்த்திக் மாப்பிளைக்கு கோவம் வந்துருச்சு. அவர் கம்பெனிக்குள்ள புது சிஸ்டம கொண்டு வந்துட்டாரு. வெரி நைஸ். மேடம், நானே துட்ட கொடுத்து சூனிய வச்சுக்கிட்டேன்னு வருத்தத்துல இருக்கேன். நீங்க சந்தோஷப்படுறீங்களே? என்ன சொல்ற? ஆமா மேடம், உங்க மாப்பிள்ள டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லி புது சிஸ்டத்தை கொண்டு வந்திருக்காரு. அது தொழிலாளிகளுக்கு ரொம்ப இம்சை கொடுக்குமா மேடம்? டைமுக்கு வரணுமா, டைமுக்கு போகணுமா, அது மட்டும் இல்லாம என்னென்னமோ கண்டிஷன்லாம் போடுறாரு மேடம். போடட்டும், அதனால என்ன? இல்ல மேடம், இத்தனை நாளா நல்லபடியா தான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு எங்களுக்கு கிடுக்குப்பிடி போட்ட மாதிரி எப்படி மேடம் வேலை பார்க்கறது? பாக்காதீங்க, வேலையை விட்டு எங்கயாவது ஓடுங்க. மேடம் ஒன்ன சொல்லலையா, உங்க கம்பெனில ஒர்க் பண்ற மத்த ஒர்க்கர்ஸ் சொல்றேன். உனக்கு தான் நான் தேவைக்கு அதிகமா பணம் கொடுக்கறேனே, நீ ஏன் கவலைப்படுற? நான் எதுக்காக சம்பளத்தை ஏத்தி கேட்க சொன்னேன்? அப்படி கேட்டாதான் கார்த்திக் மாப்பிள்ள கோவப்படுவாரு. உடனே அவர் படிச்ச அறிவை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது சிஸ்டம் கொண்டு வருவார் நினைச்சேன். நடந்துச்சு. ஆனா ஒர்க்கர்ஸ் எல்லாம் என் ஃபேமிலின்னு சொல்ற தமிழால இதை ஏத்துக்க முடியுமா? முடியாதுல்ல. எங்க மாப்பிளைக்கு சும்மாவே ஈகோ ஜாஸ்தி. இப்போ தமிழ் ஒர்க்கர்ஸ்க்காக சண்டைக்கு வந்தா எங்க மாப்பிள்ள விடவே மாட்டாரு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க. குடும்பம் உடையும், கம்பெனி பிரியும். அப்புறம் என்ன, நான் நினைச்சது ஈஸியா நடந்துரும். மேடம், இதனால ஃபேக்டரியில் உள்ளவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்கல்ல? பாதிக்கப்படட்டும், அதனால என்ன? இல்ல மேடம், அது என்ன, கூட வேலை செய்யறவங்களுக்காக பரிதாபப்படுறியா? கவலைப்படாத. அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நம்ம கம்பெனிலே அவங்களுக்கு வேலை போட்டு கொடுத்துடலாம். சரிங்க மேடம். நீ என் பேச்ச கேட்டு நடக்கிற வரைக்கும் உனக்கு நல்லதுதான் நடக்கும். ஆதி, கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டியா? கொடுத்துட்டோம் மாம். அப்புறம் என்ன, நீ கிளம்பு. சரி. அப்பப்ப அங்க என்ன நடக்குதுன்றத எனக்கு அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். கண்டிப்பா மேடம். வர மேடம். மாம், நானே கேட்கணும்னு நினைச்சேன். நம்ம பிரச்சனை ஃபேமிலியோட, அதுவும் வசுவ அந்த வீட்டு பொறுப்புல உட்கார வைக்கிறதுக்கு தான் நாம ட்ரை பண்றோம். இதுல லேபர்ஸ் பாதிக்கப்பட்டா நமக்கு என்ன பெனிஃபிட்? ஆதி, கம்பெனில பிரச்சனை வரப்பதான் அது நமக்கு பெனிஃபிட். அதையே காரணமா வச்சு அந்த தமிழையும் சரஸ்வதியையும் நாம கார்னர் பண்ணலாம். மாப்பிள்ள போடுற கண்டிஷன்ல லேபர்ஸ் எல்லாம் வேலையை விட்டு போக பார்ப்பாங்க. இதனால தமிழுக்கு கோவம் அதிகமாகும். கார்த்திக் மாப்பிளைய எதிரியா பார்ப்பான். இதனால கம்பெனி உடையும். அதையே காரணமா வச்சு கம்பெனியை இழுத்து மூடிடுவாங்க. ஏன் மாம், அப்படியே நடந்தாலும் நம்ம மாப்பிளைக்கு நஷ்டம் தானே மாம்? நஷ்டம்தான். ஆனா நம்ம மாப்பிளைய காப்பாத்துறதுக்கு நாம இருக்கோம். அவங்களுக்கு எந்த காரணத்துக்காகவும் குடும்பத்துல சரஸ்வதியோட செல்வாக்கும் கம்பெனில தமிழோட செல்வாக்கும் ஓங்கிரவே கூடாது. அதுக்கு நாம விட்டுறவே கூடாது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து குடும்பம் உடைஞ்சதுன்னா அந்த கோத மனசுடைஞ்சு போயிடுவா. அந்த டைமுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னை இன்சல்ட் பண்ண அந்த கோதையும் சரஸ்வதியும் தடுமாறி நிக்கணும். அவங்களுக்கு நான் போய் பஞ்சாயத்து பண்ணி வைக்கணும். இதுதான் என்னோட ஆசை. கூடிய சீக்கிரமே அது நடக்கும். அபி, வரேம்மா. இதை எடுத்துட்டு போய் சாமி கிட்ட வச்சிரு. அம்மா, இன்னும் கொஞ்சம் உதிரி பூ எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம், இதையே இவங்க எப்படி கட்டுவாங்கன்னு பாப்போம். கரெக்டா சொல்லணும், புரியுதா? ஓகேப்பா, வாங்க வாங்க. அப்பா, பார், நான் சொல்லி கொடுத்த மாதிரியே கரெக்டா உங்க அம்மா கிட்ட போய் பேசணும். கவலையப்படாதீங்கப்பா, நான் எப்படி அசத்துறேன்னு மட்டும் பாருங்க. வாங்க வாங்க. நீ முதல்ல போ, நான் அப்புறமா வரேன். அங்க போய் சொத்தப்பன தெரியும் சரி. பாத்துக்கலாம்ப்பா. போ. பாத்துக்கலாம். அம்மா, பூ கட்டுறீங்களா? பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல, எல்லாருமே உட்காந்து கட்டுறது பார்த்தா கோயம்பேட்டில் விற்க போறீங்களா என்ன? இல்லம்மா, எதுக்கு இவ்வளவு பூன்னு கேட்டேன். தலை நிறைய பூ வச்சா மாடர்ன் ட்ரெஸ் போட முடியாதுமா. புடவை தான் கட்டிக்கணும். கட்டிக்கோ. புடவை கட்டிட்டு தலை நிறைய பூ வச்சுட்டு வீட்டுல உட்காந்துட்டு இருக்க முடியுமா? வெளியே தான் போகணும். அப்போ வெளியில போறதுக்கு பிளான் பண்ண நீ? யாரு? நானா?
நானா நான் மட்டும் தானா? நம்ம எல்லாரும் தான். இதெல்லாம் சுத்தமா எனக்கு பிடிக்காது. ஆ, ஆ, அப்படிங்களா மாமா? வெளியில போறது உங்களுக்கு பிடிக்காதா மாமா? ஆ. இல்லம்மா, கோதைக்கு பிடிக்காதுன்னா எனக்கும் பிடிக்காது. பரவாயில்லையே, நீங்க நினைச்சதை சாதிச்சிருவீங்க போல இருக்கே. என்னம்மா என்னமோ சொல்ற? ஆ, இல்ல அங்கிள், யாரையும் வெளியே போக விட மாட்டீங்க போல இருக்குன்னு சொன்னேன். சாச்சா, கோதை ஒன்னும் அவளை கல்லஞ்சக்காரி கிடையாதும்மா. போறதா இருந்தா தாராளமா போங்க. அப்படின்னு கோதை சொல்ல மாட்டா. என்ன கோதை கோபக்காரி, பார்த்து பக்குவமா இருந்திருக்குங்க. அம்மா, பொம்பளைங்க எதுக்கா வெளியில போனோம்? அடக்க உடக்கமா வீட்டுக்குள்ளே இருங்க. அப்பா என்னப்பா வெளிய ஒண்ணு பேசுறீங்க, உள்ள ஒண்ணு பேசுறீங்க? நான் அங்க பேசுனதான் இங்கேயும் பேசுறேன். அம்மாக்கு பிடிக்காதுன்னா யாரும் போக கூடாது, போக கூடாது, போக கூடாது. மா என்னம்மா இது? இன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாரும் ஃப்ரீயா இருக்கோம். அப்படியே எல்லாரும் ஜாலியா வெளிய போயிட்டு வரலாம்ல? என்ன விஷயம்? இல்லனா அது இன்னைக்கு ஒரு நாள் தான் எல்லாரும் வீட்ல இருக்கோம். அப்படியே ஜாலியா வெளிய போயிட்டு வரலாம்னு அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் அம்மா தர மாட்டாங்கன்னு சொல்லிட்டேன்பா. ஏன்பா அம்மா அப்படி சொன்னா கூட நீங்க ரெக்கமெண்ட் பண்ணி பர்மிஷன் வாங்கி தரலாம்ல? உனக்கு உதவ வேணா வாங்கி தரேன், பர்மிஷன் வாங்கி தர மாட்டேன். சரி விடுங்க, நானே அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்கிறேன். அத்தை, ராகினி சொல்றதும் சரிதானே. இன்னைக்கு தான் நம்ம எல்லாருமே வீட்ல ஃப்ரீயா இருக்கோம். நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இது வரைக்கும் வெளியில போனதே இல்ல அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் வெளியில போயிட்டு வரலாமா? இல்ல நீங்க சொன்னீங்கன்னா போலாம், இல்லனா வேணாம். ஆமா ஆண்டி, சரஸ் சொன்ன மாதிரி நாம எல்லாரும் சேர்ந்து எங்கேயும் போனதில்ல. தமிழ், நீ என்னப்பா சொல்ற? எல்லாருமே ஆசைப்படுறாங்களம்மா, போயிட்டு வரலாமே. கார்த்தி, நீ என்ன சொல்ற? மா எதுக்குமா, வீட்டுல நிறைய வேலை இருக்கு, அத பாப்போம். யாரா கோதை என்கிட்ட கேட்கவே இல்லையே. நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். இது எங்க இருந்து ஆரம்பிச்சதுன்னு எனக்கு தெரியும். ஐயோ, என்னம்மா அபாண்டமா என் மேல பழி போடுற? சரி, எல்லாரும் ஆசைப்படுறீங்க. சரஸ்வதி சொன்ன மாதிரி 2 மருமகளும் கல்யாணம் முடிஞ்சு வந்ததுலேருந்து நம்ம எங்கேயும் வெளியில குடும்பமா போகல. அதனால நீங்க ஆசைப்படுற மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் வெளியில போயிட்டு வரலாம். என்னடி இதெல்லாம்? மா வெளிய போறதுனா ஜாலியா தானமா இருக்கணும். அதுக்காக இப்படியா கத்துறது? ஆண்டி, அவ சின்ன பொண்ணு, ஜாலியா இருக்கணும் தானே ஆசைப்படுவா. அதுக்காக தானே நம்ம எல்லாரும் வெளியே போறோம். அவளுக்கு என்னென்ன ஆசைன்னு கேட்டு அதை நம்ம செஞ்சு கொடுத்துருவோமே. அதான் அண்ணி சொல்றாங்கல்ல, அப்புறம் ஏன் மூஞ்சி எப்படி வச்சிட்டு இருக்க? எங்க போகணும்னு சொல்லு. நேரா மாலுக்கு போறோம், சுத்தி என்ஜாய் பண்றோம், ஷாப்பிங் பண்றோம், ஹோட்டலுக்கு போறோம், பிடிச்ச எல்லாத்தையும் சாப்பிடுறோம், அப்புறம் சினிமாக்கு போறோம், அப்படியே பீச்சுக்கு போறோம், ஈவினிங் வீட்டுக்கு வந்துடுறோம். ஏய், என்ன இதெல்லாம்? மா இன்னைக்கு இதாம்மா நம்மளோட ஷெட்யூலே. நீ சொல்றதுல ஒண்ணாவது நல்ல விஷயம் இருக்கா? மா நல்ல விஷயம்னா கோயிலுக்கு தாம்மா போகணும். கரெக்ட், நாம எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு தான் போறோம். என்னது கோயிலுக்கா? வேண்டாம், அதுக்கு வீட்லயே இருக்கலாம். ராகினி, நம்ம எல்லாருமே ஒன்னா போனோம், அவ்வளவுதானே. அது எங்க போனா என்ன, கோயிலுக்கே போலாம். போங்க அண்ணி, அதுக்கு வீட்லயே சும்மா இருக்கலாம். ஆண்டி, நீங்க சொன்ன மாதிரி நாம கோவிலுக்கும் போவோம், அவ சொல்ற மாதிரியும் போயிட்டு வந்துடலாமே. ஆமாம்மா, எல்லாருமா சேர்ந்து வெளியில போனோம்னா சந்தோஷமா இருக்கும்லம்மா. கார்த்தி, மா நீ என்னப்பா சொல்ற? இதுல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதாம்மா எனக்கும். அம்மா, இதுல யோசிக்கிறதுக்கு என்னமா இருக்கு? கம்பெனில நமக்கு லாபம் கிடைச்சதுனால ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ஸ்வீட் கொடுத்து கொண்டாடணும். இப்போ நம்ம எல்லாருமே வெளியில போனோம்னா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ட்ரீட் மாதிரி இருக்கும்லம்மா. சரி, தமிழ் சொல்றது தான் சரி.
கம்பெனில லாபம் வந்திருக்குன்னு தொழிலாளிங்களுக்கெல்லாம் ஸ்வீட் கொடுத்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரீட். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்டுக்கோ, ஆசைப்பட்ட மாதிரியே இரு. சரி, எல்லாரும் கிளம்புங்க. கிளம்புங்க. இதை உள்ள வச்சிருங்க. கார்த்தி, என்னாச்சுப்பா? ஒன்றும் இல்லைம்மா. அப்புறம் என்ன, நீயும் கிளம்ப வேண்டியதானே? இதோ கிளம்புறேம்மா. வெளியில போகணும்னாலே எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் பாத்தியா? எப்படியோ நீங்க நினைச்சதை சாதிச்சிட்டீங்க. நான் ஒண்ணும் பண்ணலையேம்மா. எல்லாம் எனக்கு தெரியும். சீக்கிரம் ரெடி ஆகுங்க. அப்பா என்ன? இல்லங்க. ஆமா, இதெல்லாமே ரியல் தானே? என்ன சொல்ற? இதெல்லாம் கனவு ஒண்ணும் இல்லையே. சிரிக்காதீங்க டாடி. தூங்குறப்ப திடீர்னு எழுப்பி இதெல்லாம் கனவுன்னு சொன்னீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஹேய், அவரை ஏன் மிரட்டிட்டு இருக்க நீ? ஹலோ மிஸ்ஸஸ் நடேசன். ஏய், இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஃபுல் பர்மிஷன் நீங்க கொடுத்துருக்கீங்க. நாங்க எல்லாரும் ஜாலியா ஆடுவோம், பாடுவோம், ஹோட்டலுக்கு போகும்போது சாப்பிடுவோம், மாலுக்கு போகும்போது பர்ச்சேஸ் பண்ணுவோம். நீங்க எதுவுமே கேட்க மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க, ரைட்? சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஜாலியா இருங்க. ஜாலி. அப்பாப்பா, பஞ்சு மிட்டாய் வாங்கின காசு கொடுங்கப்பா. ஹே. சின்ன அன்னைக்கு ஒண்ணு, பெரிய அன்னைக்கு ஒண்ணு. இது எனக்கு. என்ன நீ ரோட்ல கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுவியா? இன்னைக்கு ஒரு ஆள் தானேம்மா, விடுங்கம்மா. நீங்க ஏமா பாத்துட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. ஆண்டி. சரி, சாப்பிடுங்க. என்னப்பா நீங்க இதுக்கெல்லாம் போய் அப்பா, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அம்மா ரொம்ப அழகா சிரிக்கிறாங்க. அம்மா இப்படி மனசு விட்டு சிரிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு. இது அப்படியே ஒரு போட்டோ எடுத்துக்கிறோமா? ஒரு நிமிஷம் அப்படியே நில்லுங்க. நானும் வரேன், என்ன சேர்த்துடு. தம்பதி சமயத்தரா நில்லுங்க, போட்டோ எடுக்கலாம். தோள் மேல கை போடுங்க டாடி. இப்ப எடு. ஹை, சின்ன பெரிய பக்கத்துல பக்கத்துல நிக்கிறீங்க. உங்களே ஒரு போட்டோ எடுத்துடலாம். தோள்ல கை போடுன. டேய், நாங்க எப்படி போஸ்ட் கொடுத்தோம்? தோள்ல கை போடுறா. பெரியண்ணி, நீங்களும் அண்ணனோட சேர்ந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பண்ணினீங்கன்னா நல்லா இருக்கும்ல? வாங்க, வெக்கப்படாதீங்க அண்ணி, வாங்க வாங்க. சின்னனி, நீங்களும் கார்த்தியான கூட சேர்ந்து நில்லுங்க, வாங்க. சூப்பர். ஏமா எல்லாரையும் எடுத்த ஒண்ணு எடுக்க வேண்டாமா? நான் தானே எல்லாரும் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்தா போச்சு. கம் ஆன் ஃபேமிலி, வாங்க வாங்க செல்ஃபி எடுக்கலாம். சரி சரி, வாங்க போலாம் வாங்க. அம்மா, பாத்தீங்களா, இன்னைக்கு தான் உங்களை வாயை திறக்கூடாதுன்னு சொன்னேன்ல. நாங்கெல்லாம் ஃபுல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு தான் வருவோம். சின்னனி, நம்ம இன்னைக்கு மாலுக்கு போறோம், ட்ரெஸ் எடுக்கிறோம். பெரியனி, இன்னைக்கு பிரியாணியா ஒரு கட்டு கட்டுறோம், ஓகேவா? சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா, எறா தொக்கு கலக்கின்னு ஒரு கலக்கு கலக்குறோம். ஏய், என்னன்னு பேசிட்டு இருக்க நீ? அம்மா, இன்னைக்கு தான் உங்களை பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. அதுக்காக கோயில் வாசல்ல வச்சு சிக்கன் மட்டன் எல்லாம் பேசிட்டு இருப்பியா?
பேசாம உள்ள வா. வாங்க. உள்ள வா. இந்தாங்கம்மா. வாங்க வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. ஓம் சிவாய நமஹ. ஓம் மகேஸ்வராய நமஹ. கம்பெனில லாபம் வந்திருக்குன்னு பசங்க சொன்னப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த குடும்பமும் கம்பெனியும் என்னென்னைக்கும் நல்லா இருக்கணும். அத்தை கூடிய சீக்கிரம் மனசார என்ன மருமகன்னு ஏத்துக்கணும். நான் MBA படிச்சு நல்ல மார்க்ஸோட பாஸ் பண்ணி அத்தைக்கு கௌரவத்தை வாங்கி கொடுக்கணும். கோதையம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அங்கிள் நல்லா ஆண்டி இருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. உங்க மாமியாருக்கு தான் என்ன அடையாளம் தெரியல போல. சாரிம்மா, தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வசுந்தராக்கு தூரத்து சொந்தம்மா. கல்யாணத்துக்கெல்லாம் கூட வந்திருந்தோமே, உங்ககிட்ட கூட பேசியிருக்கோம். நீங்க மறந்துட்டீங்க போல. ஓ சாரிங்க, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லைங்க, இருக்கட்டும். வசு, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன், ஆண்டி. குழந்தை பிறந்து இதாம்மா முதல் முறையா வெளியே வந்திருக்கோம். அதான் கோயிலுக்கு போலான்னு வந்தோம். மாப்பிள்ளைக்கு லீவ் கிடைக்கல, அதான் அவரை கூட்டிட்டு வரல. குழந்தை பேர் என்ன? தோனின்னு வச்சிருக்கோம்மா. ஓ தோனியா? வா வா வா. அச்சச்சோ, ஏ தோனி இங்க பாரு, இங்க பாரு. தோனி குட்டி, என்னடி செல்லம்? ஹாய் குட்டி, என்னடி செல்லம்? ஏ வசு ரொம்ப கியூட்டா இருக்கான்ல பாப்பா. அச்சச்சோ. வசு நான் தூக்கிக்குவா. என்ன பாக்குறீங்க? குட்டி என்ன என்ன இருக்கு? சாமி பாக்குறீங்களா? பாப்பாக்கு தூக்கம் வருதா? தூங்க கூடாது பாப்பா. இங்க பாரு, இங்க பாரு. கியூட்ல. அப்புறம் நடேசன் சார், பிசினஸ் எல்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு? நல்லா நடக்குது சார். இப்ப பொறுப்பெல்லாம் பசங்க கிட்ட கொடுத்துட்டேன். இன்னும் பிரமாதமா நடக்குது. அந்த சந்தோஷத்துல தான் கோயிலுக்கே வந்தோம். பாருங்க பாரு. வசுந்தரா, குழந்தைன்னா உனக்கு அவ்வளவு பிடிக்குமாமா? ஆமா ஆண்டி, எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாருங்களேன். ஏ குட்டி பையா. ஏன் வசு, நீ முழுகாம இருக்கியாமா? நான் எதுவும் தப்பா கேட்டேனாமா? நான் யதார்த்தமா தான் கேட்டேன். ஏன்னா வசுவோட கல்யாணம் கழிச்சு 1 மாசத்துக்கு அப்புறம் தான் இவளுக்கே கல்யாணம் ஆச்சு. அதான் அவளும் முழுகாம இருக்காளான்னு கேட்டேன். இதுல என்ன இருக்கு? ஒன்னும் தப்பு இல்லையே. ஒருத்தரை பார்க்கும்போது விசாரிக்கிறது தானே முறை. அப்பாடா, நீங்க யாரும் தப்பா எடுத்துக்கல, அது போதும் எனக்கு. கோதையம்மானா எல்லா விஷயத்திலயும் தெளிவா பிளான் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. குழந்தை விஷயத்திலயும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இப்பெல்லாம் நிறைய பேர் குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போடுறாங்க. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பொதுவா பிள்ளைங்க எல்லாமே கல்யாணம் முடிஞ்ச உடனே கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. ஆனா நாங்க ஒத்துக்கல. கம்பல் பண்ணி குழந்தை வேணும்னு சொல்லிட்டோம். குழந்தைங்கிறது ஒரு வரம், அத வேணான்னு மட்டும் சொல்லக்கூடாதுமா. உங்க 2 மருமகள்களும் குழந்தையை தூக்கி கொஞ்சறத பார்த்த உடனே எனக்கே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதுவே உங்க வீட்ல உங்க பேர குழந்தைங்களை கொஞ்சனா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சின்னஞ்சிறுசுங்க எப்பவுமே இப்ப வேணாம், கொஞ்ச நாள் கழிச்சு தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பெரியவங்க நாம தான் விடக்கூடாது. குழந்தை சத்தம் கேட்கறதாம அழகான வீடு. உங்க வீட்ல சீக்கிரமே அது நடக்கும். சரி, நாங்க வரட்டுங்களா? நாங்க வர்றோங்க. வாமா போலாம். வாங்க. போலாமா? குட்டி போலாம்.
வேணாமா? வாங்க நம்ம போலாம். அடுத்து மாலு, ஹோட்டலு, தியேட்டர்னு இங்கெல்லாம் போக வேண்டியது இருக்குமா? ராகினி, இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம். மா ஆமா, எல்லாரும் வாங்க வீட்டுக்கு போலாம். மா, நான் ஏகப்பட்ட சாட் போட்டு வச்சிருக்கேமா. இன்னும் கோயிலே முழுசா முடியல. சொன்னா கேளு, இன்னொரு நாளைக்கு அதெல்லாம் பாத்துக்கலாம். இப்ப நாம வீட்டுக்கு தான் போறோம். மா, என்னம்மா ஏமா இப்படி பண்ற? சொன்னா கேட்க மாட்டியா? இன்னொரு நாளைக்கு போலான்னு சொல்றேன்ல. வீட்டுக்கு வாங்க.